பெருஞ்செய்தி பகுதியை பார்ப்பதற்கு முன்பாக செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். மக்களவையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது உடனுக்குடன் மத்திய அரசு சார்பில் பிரதமரும் அமைச்சர்களும் பதிலளித்தனர். மக்களவையில் உரையாற்றிய ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட பிரதமர் மோடி, ராகுலின் பேச்சு ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் மீதான தாக்குதல் என்று தெரிவித்தார். மக்களவையில் இந்துக்களை அவமதித்த ராகுல் காந்தி மன்னிப்பு கோர வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தினார். அதேபோல் அயோத்தியில் விமான நிலையம் கட்டப்பட்ட போது நிலம் வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தப்பட்டதாக ராகுல் குற்றச்சாட்டை முன்வைத்த போது மீண்டும் குறுக்கிட்ட பிரதமர் மோடி, அரசமைப்பு சட்டம் எதை சொல்கிறதோ அதன் வழியில் நடக்கிறேன் என்று விளக்கமளித்து அமர்ந்தார். அக்னிவீர் திட்டம் குறித்து ராகுல் பேசிய போது குறுக்கிட்ட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத், அக்னிவீர் திட்டத்தில் உயிரிழக்கும் வீரருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறது என்று விளக்கமளித்தார். நாடாளுமன்றத்தை ராகுல் தவறாக வழிநடத்துகிறார் என்றும் அவர் குற்றஞ்சாட்டினார். இதேபோல் வேளாண் சட்டம் குறித்து ராகுல் பேசிய போது தடுத்து பேசிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படவில்லை என்ற ராகுலின் புகார் பொய்யானது என்று தெரிவித்தார். இறுதியாக பேசிய சபாநாயகர், நாடாளுமன்றத்தின் மாண்பை ராகுல் காந்தி காக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.